ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கு ஊக்கமளிக்கும் வகையில் இயக்கம் ஒன்றை மத்திய அரசு தொடங்கியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ரயில்வே திட்டங்களை விரைந்து நிறைவேற்றுவதற்கு மாநில அரசுகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கான அட்டவணையை தேர்தல் ஆணையம் மாற்றியமைத்துள்ளது. பாகிஸ்தானில் நேரிட்ட குண்டுவெடிப்புச் சம்பவத்தில் 15 பேர் உயிரிழந்தனர், 80 பேர் காயமடைந்தனர். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்து வெற்றி பெற 412 ரன் என்ற இலக்கினை இந்தியா நிர்ணயித்துள்ளது. வைபவ் சூரியவம்சி அதிரடியாக ஆடி 80 பந்துகளில் 175 ரன் குவித்தார். இனி விரிவான செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கு ஊக்கமளிக்கும் வகையில் இயக்கம் ஒன்றை மத்திய அரசு தொடங்கியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று புவனேஸ்வரில் தொழில்நுட்பம் குறித்த உச்சிமாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். பொருளாதார வளர்ச்சியில் இந்த தொழில்நுட்பம் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார். அரசு திட்டங்களின் பலன்கள் தொழில்நுட்ப பயன்பாடு வாயிலாக மக்களுக்கு நேரடியாக சென்றடைவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்பு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தலைமையில் உயர்நிலை ஆலோசனைக் கூட்டம் இன்று ஜம்முவில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா, பாதுகாப்புப் படையின் மூத்த அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த ஆலோசனையின்போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரயில்வே திட்டங்களை விரைந்து நிறைவேற்றுவதற்கு மாநில அரசுகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இன்று மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், கேரளாவில் ரயில்வே திட்டங்களை செயல்படுத்துவதற்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் குறித்த காலத்திற்குள் நடைபெறுவதில்லை என குறிப்பிட்டார். அம்மாநிலத்தின் ரயில்வே வளர்ச்சித் திட்டங்களுக்கு இதுவரை 14% நிலமே கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன் காரணமாக ரயில்வே திட்டங்களை நிறைவேற்றுவதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 3,85,00,000க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டுவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு சந்திரசேகர் பெம்மசானி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், இதில் இதுவரை 2,95,00,000 வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக கூறினார். அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 4,95,00,000 வீடுகளை கட்ட வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும் 2 லட்சம் அங்கன்வாடி மையங்கள் அரசு கட்டிடங்களில் இயங்குவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி, அங்கன்வாடி மையங்களின் கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அங்கன்வாடி மையங்களின் செயல்பாடுகள் தகவல் தொழில்நுட்ப வசதியை பயன்படுத்தி கண்காணிக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பங்களாதேஷில் சிறுபான்மையினருக்கான பாதுகாப்பை உறுதி செய்வது குறித்து அந்நாட்டுடன் மத்திய அரசு தொடர்ந்து பேச்சு நடத்தி வருவதாக வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி, வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஆகியோர் பங்களாதேஷ் தலைவர்களுடன் இப்பிரச்சினை குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளதாக கூறினார். அந்நாட்டில் சிறுபான்மையினருக்கு அளிக்கப்படும் பாதுகாப்பு குறித்து மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு கீர்த்திவர்தன் சிங் குறிப்பிட்டார். இலங்கைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், இலங்கையின் ஜனதா விமுக்தி பெரமுனா கட்சியின் பொதுச் செயலாளர் திரு தில்வின் சில்வா தம்முடன் ஆலோசனை நடத்தியதை சுட்டிக்காட்டியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மக்களின் எதிர்பார்ப்புகளை மத்திய பட்ஜெட் பூர்த்தி செய்துள்ளதாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணை அமைச்சர் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறினார். தொழில் புரிவதற்கு உகந்த சூழ்நிலையை மத்திய அரசு உருவாக்கியுள்ளதாகவும் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மத்திய பட்ஜெட் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். மத்திய பிரதேசம், பஞ்சாப் மற்றும் தெலங்கானா மாநிலங்களில் பஞ்சாயத் ராஜ் அமைப்புகளை வலுப்படுத்துவதற்காக 1133 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. 15வது நிதி ஆணையத்தின் பரிந்துரையை ஏற்று இந்த நிதி விடுவிக்கப்படுவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் பஞ்சாப் மாநிலத்திற்கு மட்டும் 222 கோடி ரூபாயும், தெலங்கானாவிற்கு 256 கோடி ரூபாயும், மத்திய பிரதேசத்திற்கு 655 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஃபாஸ்டாக் வருடாந்திர பாஸை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 50 லட்சத்தை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. அறிமுகப்படுத்தப்பட்ட 6 மாதங்களுக்குள் இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக நெடுஞ்சாலைத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் விரைவு சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் இந்த வருடாந்திர பாஸ் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கான அட்டவணையில் தேர்தல் ஆணையம் மாற்றங்களை செய்துள்ளது. இதன்படி இறுதி வாக்காளர் பட்டியல் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான கால அவகாசம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்குவங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு வாக்கு வங்கி அரசியலுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு சுதான்ஷு திரிவேதி, மேற்குவங்க அரசு தாக்கல் செய்த பட்ஜெட் இதனையே வெளிப்படுத்தியுள்ளதாக கூறினார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கு நேர்மாறாக மேற்குவங்க அரசு செயல்படுவதாகவும் திரு சுதான்ஷு குறை கூறினார். பஞ்சாபில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஜலந்தரில் ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சிகள் இந்த குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளன. சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் ஆம் ஆத்மி அரசை வலியுறுத்தியுள்ளன. பாகிஸ்தானில் இன்று நேரிட்ட குண்டுவெடிப்புச் சம்பவத்தில் 15 பேர் உயிரிழந்தனர், 80 பேர் காயமடைந்தனர். இஸ்லாமாபாத்தில் உள்ள ஷியா பிரிவினருக்கு சொந்தமான இடத்தில் இந்த தற்கொலைப்படை தாக்குதல் சம்பவம் நடைபெற்றதாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. வேளாண் துறையில் தொழில்நுட்பம் பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் 19 மாநிலங்களைச் சேர்ந்த 8 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு டிஜிட்டல் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார். விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவுக்கு எதிராக 412 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை 24 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்துள்ளது. ஹராரேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 411 ரன் எடுத்தது. வைபவ் சூரியவன்ஷி அதிரடியாக ஆடி 80 பந்துகளில் 175 ரன் குவித்தார். ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப் பதக்கம் வென்றது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் ருத்ரான்ஷ் பாட்டில் தங்கப் பதக்கத்தையும் அர்ஜுன் பபுதா வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர். அசர்பைஜான் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-8, 21-16 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்தின் லூசி ஆமிகட்டை வென்றார். வெனலா கலகோட்லா, ஸ்ரேயா லெலி, நவ்யா கந்தேரி ஆகியோர் மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், ரோனக் சௌஹான் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் சாத்விக் ரெட்டி ராதிகா சர்மா இணையும், பவ்யா சாப்ரா விஷாகா தோப்பா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் மற்றும் அனஹத் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் இத்தாலியில் இன்று தொடங்குகின்றன. ஆசிய சாலை சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஞ்சலி ஜாக்கர் வெண்கலப் பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கு ஊக்கமளிக்கும் வகையில் இயக்கம் ஒன்றை மத்திய அரசு தொடங்கியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார்.
ரயில்வே திட்டங்களை விரைந்து நிறைவேற்றுவதற்கு மாநில அரசுகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கான அட்டவணையை தேர்தல் ஆணையம் மாற்றியமைத்துள்ளது. பாகிஸ்தானில் நேரிட்ட குண்டுவெடிப்புச் சம்பவத்தில் 15 பேர் உயிரிழந்தனர், 80 பேர் காயமடைந்தனர். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்து வெற்றி பெற 412 ரன் என்ற இலக்கினை இந்தியா நிர்ணயித்துள்ளது. வைபவ் சூரியவன்ஷி அதிரடியாக ஆடி 80 பந்துகளில் 175 ரன் குவித்தார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.